டாக்குமெண்ட்டை புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது நீ எதுக்குமே லாய்க்கு இல்லையா. என்ன சார் சொல்றீங்க? பூமிகா கிட்ட சைன் வாங்கறதுக்காக போட்ட பிளான் அத்தனையும் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். என்ன சார், ஏன் அப்படி சொல்றீங்க? பூமிகா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாயான்னா பூகா மீன் சைன் வாங்கிட்டு வந்திருக்க. அவளும் அப்படிதான் போட்டிருக்கா. நீயும் சரியா பார்க்காம கொண்டாந்து என்கிட்ட நீட்டுற. என்ன சார் சொல்றீங்க? நான் சரியா தானே வாங்கிட்டு வந்தேன். கொடுங்க பார்க்கலாம். பாரு, என்னையா நான் இப்ப சொன்னது சரிதானே? சார் சும்மா இதெல்லாம் எழுத்து பேர் தானே சார். சும்மா டெக்ஸ்ட் எரர்னு சொல்லி பத்திரப்பதிவை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். யோ, நீ எழுத்து பிழைன்னு சாதாரணமா சொல்ற. அந்த பூமிகா உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. உன் தலையில மிளகா அரைச்சிருக்கா. சொத்தை எழுதி கேட்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ இப்படி பண்ணிருக்கா. நீ அவகிட்ட கையெழுத்து வாங்கவும் முடியாது, ரதி கழுத்துல தாலி கட்டவும் முடியாது. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ரதி கழுத்துல தாலி கட்டுற அந்த பொண்ணான நாளுக்காக தான் நான் தவம் இருக்கேன். இங்க பாருங்க, நேத்து பூமிக்கா கையெழுத்து தப்பா போட்டா என்ன, இன்னைக்கு நான் கரெக்டா வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியா வாங்குவ? உன் சாயம் தான் வெளுத்து போச்ச பூமிகா கிட்ட. நீ டாக்குமெண்ட்டை கையில எடுத்தாலே சொத்தை எழுதி கேட்கறன்னு தான் நினைப்பா. இல்ல சார், பூமிக்கா போத மயக்கத்துல தண்ணியே அறியாம தப்பா சைன் பண்ணிருக்கா. நான் இன்னைக்கு ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வரேன். நம்பலமாயா உன்ன? ஒவ்வொரு விஷயத்திலும் சொதப்பிட்டே வர நீ. சார் இந்த தடவை பாருங்க சார், எப்படி அசத்திட்டு வரேன்னு பாருங்க. சரியா, நீ பூமிகா கிட்ட பக்காவா சைன் வாங்கிட்டு வந்தாதான் இதை நான் உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். பூமிகா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வராமலே பூமிகா கையெழுத்தை வச்சு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்கேன். அதனால பூமிகா கிட்ட போயிட்டு சரியா சைன் வாங்கிட்டு வா. சரிங்க சார், கண்டிப்பா. சார் அப்புறம் நம்ம ரதியில அவ மெயில் ஐடி கொடுங்களேன். அப்படியே சாட்டிங் கிட்டிங் பண்ணி ஆரம்பிக்கிறேன். சாட்டிங் என்னையா, டேட்டிங்கே பண்ணு. யோ, முதல்ல என்ன சொன்னேன்? ரதியோட ஒரு நாள் லஞ்சுன்னு சொன்னேன், அதை நீ மிஸ் பண்ணிட்ட. இப்போ என்ன சொல்றேன்? ரதியோட ஒரு நாள் டேட்டிங்னு சொல்றேன், அதையும் மிஸ் பண்ணிடாதையா. சார் ரதியோட டேட்டிங்கா? நினைக்கிறப்ப ஒரு மாதிரி கிளு பார்த்தா சார் இருக்கு. இருக்குல்ல, அந்த நினைப்போடவே போய் சொன்னதை செஞ்சுட்டு வா. நான் வேற டாக்குமெண்ட் இதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து வாங்கிட்டு போய் பூமிகா கிட்ட சைன் வாங்கிட்டு வா. ஓகே சரிங்க சார், கிளம்புறேன். இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போல இருக்கு. நம்ம தான் வேற ஏதாவது ஒரு பிளான் போடணும். எங்க மதனை காணும்? அந்த மாத்திரை வச்ச இடத்துல இல்லையே. மதன் எடுத்திருப்பானோ? செல்லக்குட்டி தங்கம், என் தங்க வசந்தா, சாப்பிட்டியா நீ? என்ன நீ வெளியில சுத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? நீ வேணா பாத்துட்டே இரு உங்க அம்மா கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறேன்னு. டேய் மதன், நேத்து பூமிகா போட்ட கையெழுத்து செல்லாதுன்னு சுதர்சன் சொன்னாருன்னு சொன்னேன். இன்னைக்கு பூமிகா கிட்ட புதுசா கையெழுத்து வாங்கணும்னு சொன்னேன். நானும் பாலை ரெடி பண்ணி நேத்து போட்ட மாத்திரையை போட்டு கலக்கி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா போதை மாத்திரை வச்சு எடுத்துட்டே இல்ல. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். மா, அந்த போதை மாத்திரையை நானே எடுத்து பூமிகாவுக்கு ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டேன். அவ இப்ப ஜூஸ நல்லா ருசிச்சு குடிச்சிட்டு இருக்கா. ஏண்டா, அவ ஜூஸ ஃபுல்லா குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ அங்கே இருக்க வேண்டியதானே? அதுக்குள்ள முந்திரி கொட்டை மாதிரி எதுக்கு வெளில வந்த? மா, அவ முக்காவாசி ஜூஸ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவளை தூக்கிட்டு வெளியவே வந்தேன். நேத்து 3 மாத்திரை போட்டதுக்கே அப்படியே வானத்துல பறந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டா. இன்னைக்கு 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டு 5 மாத்திரையா கொடுத்துருக்கேன். அதனால குயிக்கா அவளுக்கு போதை ஏறிடும். நானும் சீக்கிரமா அவகிட்ட கையெழுத்து வாங்கிடுவேன். எல்லாம் சரிடா, நேத்து மாதிரி ஏமாந்துராத. கையெழுத்த கரெக்டா பார்த்து வாங்கு, புரிஞ்சுதா? போ.
பூமிகா ஆ, பூமிகா ஏய். மச்சான் என்ன பூமிகா என்னாச்சு உனக்கு ம்ஹும். மச்சான் மச்சான் ம், உங்க கையில ஒரு ஜூஸ் குத்திங்கல்ல ஆமா அது என் வயித்துல போன உடனே உங்களுக்கு நான் என்னென்னமோ செய்யணும்னு தோணுது மச்சான் தோணுது. அப்படி உனக்கு தோணணுங்கிறதுக்காக தானே நான் ஜூஸியே கொடுத்தேன் இப்போ உன் மனசுல என்ன தோணுதுன்னு நான் சொல்லட்டுமா ம், சொல்டா சொல்லு. உன் கிரானைட் குவாரிய ஆ, மச்சான் என் பேருக்கு எழுதி வைக்கணும்னு தோணுது அப்படி தானே கரெக்ட் மச்சான், கரெக்ட். கரெக்ட் மச்சான், கரெக்ட். கரெக்ட் கரெக்ட் மச்சான். அம்மா, யானை தும்பிக்கையில அடிச்ச மாதிரி இருக்கு மச்சான் 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 நீங்க மன்மதனாச்சே. உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சொல்லுடா மச்சான். வலிக்குது ஒரு குவாரி இல்ல 1000 குவாரிய உன் பேருக்கு நான் எழுதி வச்சிடுறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எடுத்துக்கோ அப்படியா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ போ. இந்தா 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 டக்குன்னு ஒரு கழுத்து போட்டு பாப்போம் இந்த 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 என்னது? இந்தா பெண்ணு போ. ஆமா நான் தான் அதுக்கு நேத்தே கையெழுத்து போட்டல. அப்புறம் என்னது இது? நேத்து நீ பூமிக்கான்னு போடுறதுக்கு பதிலா பூக்காமின்னு மாத்தி போட்டுட்ட அப்படிதான் போட்ட ஆமா பூமிகா இங்க பாரு சிரிக்காம இப்போ பூமிக்கான்னு கரெக்டா கையெழுத்து போடணும் போடு போ சரி பூமிகா கரெக்டா வந்துச்சா? இங்க அடுத்தது கரெக்டா போட்டிருக்க இதே மாதிரி இங்கேயும் போட்டுரு ம். ஆமாடா மச்சான், ஏன் இப்படி கையெழுத்துல வாங்குற? அதான் நான் சொன்னல நேத்து நீ கையெழுத்த தப்பா போட்டுட்டேன்னு அப்படின்னா நேத்து என் கிட்ட கையெழுத்து வாங்கினியா? அது உன் பேர்ல இருக்க குவாரிய என் பேருக்கு மாத்தி எழுதி வாங்க மாத்தி வாங்குனியா? இல்ல இல்ல ஏமாத்தி வாங்குனியா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம் நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். நான் மாத்தி தான் எழுதி வாங்கினேன். இல்ல என் மச்சானா இருந்தா மாத்தி எழுதலாம் வாங்க மாட்டாரு. நீ என் மச்சான் இல்ல. அதான் என்ன ஏமாத்தி நீ வாங்குற. ஐயோ யாரா நீ? யாரு சொல்ற நீ? யாரா நீ? யாரு சொல்லு. நிஜமா சொல்ற மச்சாண்டி. ஒரே ஒரு கையெழுத்து மச்சான்.
யாருன்னு எனக்கு தெரியும் எனக்கு யாருன்னு. நீ வந்து ஒரு பொறுக்கி ஏய், இல்ல. ஏய், பூமிகா சொன்னா கேளு. ஏய், இரு. பூமிகா, ஐயோ கொஞ்சம் அமைதியா இரு பூமிகா. நேத்து நடனா கட்டி பிடிச்சா, இன்னைக்கு நடனா வெறி பிடிச்சா அடிக்கிறா. ஏய் பூமிகா, மழை மாடு போத தலைகறி போச்சு உனக்கு. என்ன போதையாச்சு? அது என்ன அப்ப எனக்கு போதை கொடுத்தியா? ஐயோ நீ எனக்கு போதை கொடுத்ததுனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் ஆகுது. நீ எனக்கு மச்சானே இல்ல. பூமிகா, ஐயோ பூமிகா, வெளிய போடா. பூமிகா இங்க பாரு, நான் உன் மச்சான் தாண்டி. ஏய் பூமிகா இங்க பாரு. ஐயோ சாவடிக்கிறாரு. வெளிய போ. மச்சானே இல்லடா நீ. யார் அது மேல கை? ஏய் வேணாம் விடு. எவனாச்சு தூக்கிறேன் பாத்துக்கோ. இன்னைக்கு போதை மாத்திரம் ரிவர்ஸ்ல வேலை செஞ்சிருச்சு. இவளுக்கு எப்படி சமாளிக்கிறது? ரதி எப்படி கைப்பிடிக்கிறதுன்னு தெரியலையே. டேய் என்னடா ஆச்சு? ஐயோ கடவுளே கடவுளே. ச்சே. எனக்கு போதை மருந்து கொடுத்து கையெழுத்து வாங்கலான்னு பாக்குறேன். அது மட்டும் நடக்கவே நடக்காது. பூமிகா, மதன் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க? அதாம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கெஞ்சி பார்த்தாச்சு, மிஞ்சி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, துரத்தியும் பார்த்தாச்சு. எதுக்குமே அடங்காத ஆளா இருந்தா என்னமா செய்ய முடியும்? அதுக்காக கூடவே இருந்து குழி பெருக்கிற புருஷனை எவ்வளவு நாள் தான் கூட வச்சுக்க முடியும்? சொந்த பொண்டாட்டியே இன்கம் டாக்ஸ்ல மாட்டி விடுறதுக்கு பணத்தை கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறான். அதையும் நீ சமாளிச்சுட்ட. அதோட விட்டானா? உனக்கு போதை மாத்திரையை கொடுத்து நம்ம கிரானைட் குவாரி சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கணும்னு நினைச்சான். அதுலயும் நீ புத்திசாலித்தனமா அவன் பிடியில சிக்காம தப்பிச்சிட்ட. அவனும் எத்தனை தடவை தான் அவனை தொடர்ந்து ஏமாத்த முயற்சி பண்ணுவான். நீயும் எத்தனை தடவை தான் போராடி சமாளிச்சுட்டு இருப்ப. அக்கா, அந்த ஆள் தான் கெட்டவன் தெரியுதுல, தூக்கி போட்டுற வேண்டியதானே. எதுக்கு கூட சேர்த்து வச்சிருக்கணும்? மதன் மச்சானை பொறுத்த வரைக்கும் அவரை வெளியே விட்டாலும் பிரச்சனை, பக்கத்துல வச்சாலும் பிரச்சனை தான் ஜோதிகா. சரிக்கா, அப்படின்னா இதுக்கு என்னதான் வழி? இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டு இருக்க போறியா? வேற வழி இல்லம்மா. இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை. மதன் மச்சான நானா விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரை நான் சுமந்துதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒரு கதை படிச்சேன், அத சொல்றேன். ஒரு பொண்ணு ஒரு மலைப்பாம்பை ரொம்ப ஆசையா வளர்த்தாலாம். தூங்கும்போது கூட அது கூடவே வச்சுக்குவாளாம். அது மேல உயிரையே கொட்டி பாசமா வளர்த்தாலாம். அதுக்கு தேவையான எல்லா உணவும் கொடுப்பாலாம். இப்படி நல்லா 3 வேளையும் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த மலைப்பாம்பு சாப்பிடுறதே நிறுத்திடுச்சான். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. இப்படி அந்த மலைப்பாம்பு 10 நாள் கிட்ட சாப்பிடாம பட்னியா இருந்ததாம். அவளும் என்னென்னமோ கொடுத்து பார்த்தாலாம். அந்த மலைப்பாம்பு சாப்பிடவே இல்லையா. சரி, அதுக்கு உடம்புதான் சரியில்லையோன்னு கவலைப்பட்டு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினாலாம்.
டாக்டரும் அந்த மலைப்பாம்பை பரிசோதனை பண்ணாரு. அவ டாக்டர் கிட்ட என்ன டாக்டர் ஆச்சு, அந்த பாம்பு திரும்ப சாப்பிடுமா சாப்பிடாதான்னு ரொம்ப பாசமா கேட்டாலாம். அதுக்கு அவர் இனிமே அந்த பாம்பு எதுவுமே சாப்பிடாது, அது உன்னதான் சாப்பிட விரும்புது, அதனால அந்த பாம்பை கொன்னுடுன்னு சொன்னாராம். அப்படி அந்த பாம்பை கொல்லலைன்னா நீ அதுக்கு இரையாடுவ. அதுக்காகவே அதோட வயிறை கொலை பட்னியா போட்டு காலி பண்ணி வச்சிருக்கு. உன்னை முழுங்கறதுக்கு வசதியா பட்னி இருந்து அகோர பசிய உண்டு பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அந்த பாம்பு சாப்பிடாததுக்கு காரணம்னு ரொம்ப அதிர்ச்சியா சொன்னாராம். இது நீ வயல்ல வளர்த்துட்டோமேன்னு தயவு தாட்சணியம் பார்க்காம உடனே கொன்னுடுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல டாக்டர், இதை நான் ரொம்ப பிரியமா வளர்த்துட்டேன், இது என் கையால கொல்ல முடியாதுன்னு சொன்னாலாம். அதுக்கு அந்த டாக்டர், இது நீ கொல்லலைனா அது உன்னை முழுசா முழுங்கிடும்னு சொன்னாராம். இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த மலைப்பாம்பு தான் என் மதன் மச்சான். அந்த மலைப்பாம்பை வளர்த்தவதான் நான். இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த மலைப்பாம்பையும் கொல்லாம அது என்ன முழுங்காம பாத்துக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். இப்ப உங்களுக்கு என் நிலைமை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோ, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, இப்போ பொண்ணு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டல? பொண்ணு போட்டோ காமிச்சிட்டேன் சார், எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. ஆமா சார், உங்க தங்கச்சி போய் ஆனந்த் இருக்கும்போது எதுக்கு திடீர்னு வெளியில மாப்பிள்ளை பாக்குறீங்க? யோ, ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதையா. என் பிஏ உனக்கே தெரியும் அந்த பூமிகாவால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு. அந்த பூமிகாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன வெளியே போடான்னு சொன்ன வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம போன வாரம் ஒரு 20 கோடி ரூபாய அந்த பூமிகா வீட்டுல வச்சு இன்கம் டேக்ஸ்ல அவளை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணேன். அதை பூராவும் இந்த கழுதை தான் கெடுத்து விட்டுடுச்சு. இவ்வளவு வருஷமா எவ்வளவு பாசத்தோட அவளை வளர்த்தேன்னு உனக்கே தெரியும். அதையெல்லாம் மறந்துட்டு அந்த ஆனந்த மனசுல வச்சுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டாயா. இதுக்கு மேலே என் மகளை சும்மா விட்டு வைக்க மாட்டேன். உடனே எனக்கு கையடக்கமா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உடனடியா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுதுல? ஓகே சார், ஓகே சார். சார் இதோ வந்துட்டாங்க சார், அவங்களும் வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க, கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இப்பதான் பிஏ உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நேராக பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க வரதை பத்தி நான் என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. சரிங்க. அவ எந்த அலங்காரமும் பண்ணிக்காம சிம்பிளா இருப்பா. ஐயோ, எங்களுக்கு யதார்த்தமா இருக்கிறதாங்க பிடிக்கும். நீங்க வர சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்ரேயா, ஸ்ரேயா வாமா இங்க. என்னப்பா? இதான் என் பொண்ணு ஸ்ரேயா. பொண்ணு நல்லா இருக்குல்லங்க? உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. வாமா, வந்து உட்கார். இவங்களாம் யாருப்பா? இவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கம்மா. மாப்பிள்ளையா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவர் இயற்கை விவசாயம் பண்றாரு. விவசாயத்துல ஒரு புரட்சியே உண்டு பண்ணிருக்காரு. இந்த ஒரு விஷயத்திலேயே எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த காலத்துல இது மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையிறது ரொம்ப கஷ்டமா.
வர்ற வாரத்திலேயே நிச்சயம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி உன்னை அமெரிக்கா கூட்டு போகணும்னு ஆசைப்படுறாரு. என்னம்மா சொல்ற? என் பையனை கட்டிக்க உனக்கு விருப்பம் தானே? என்னங்க பொண்ணு ஒன்றும் பேச மாட்டேங்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு ஒரு நல்ல மாப்பிள்ளைய அப்பா பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வாய் அடிச்சு போய் நிக்கிறா. ஓ, மத்தபடி எங்க பொண்ணு எங்க பேச்ச தட்டவே மாட்டா. நீங்களே ஒரு நல்ல தேதியை பார்த்து சொன்னீங்கன்னா நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்புறம் கல்யாணம் தான். அதை நாளைக்கே வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சரிதான். சரிங்க, மத்ததெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சந்தோஷம். வாங்க. அப்ப நாங்க வரோம். வணக்கம். வாப்பா. வரோங்க. போயிட்டு வாங்க. யோ, அவங்கள அனுப்பிச்சிட்டு. ஓகே சார். வாங்க. என்னப்பா இதெல்லாம்? நான் ஆனந்தத்தான தான் கட்டிப்பேன். நீங்க சொல்ற இந்த மாப்பிள்ளையெல்லாம் கட்டிக்க மாட்டேன். ஸ்ரேயா, நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த மாப்பிள்ளையத்தான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். இனி அந்த ஆனந்த் குடும்பத்துக்கும் நமக்கும் ஒத்து வராது. அவங்க நம்ம குடும்பத்துக்கு எதிரி ஆயிட்டாங்க. இனிமே நமக்கு அந்த சம்பந்தம்லாம் செட் ஆகாது. அப்பா, நீங்க பாக்குற இந்த மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு இதுல இஷ்டமே இல்ல. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஸ்ரேயா, நீ எதுவும் பேசக்கூடாது. பேசாம நான் என்ன சொல்றேனோ அதை செய். உனக்கு இவர்தான் மாப்பிள்ளை, இவரை தான் நீ கட்டிக்க போற. நாளைக்கே உனக்கு நிச்சயதார்த்தம். சங்கீதா, கிளப் மீட்டிங் டைம் ஆகுது, பாப்பலாம். கோவிலுக்கு வந்தது நிம்மதியா இருக்குல்ல? ஆமா அண்ணி. பூமிகா அண்ணி, என்ன காப்பாத்துங்க. நீ அத்தை, என்ன காப்பாத்துங்க. அண்ணி, என்ன காப்பாத்துங்க. என்ன ஸ்ரேயா, என்ன ஆச்சு? என்னாச்சு ஸ்ரேயா? சொல்லு. அப்பா என்ன வேற ஒரு இடத்துல நிச்சயம் பண்ண கட்டாயப்படுத்துறாரு.